ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोहिणां हृदये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणम आरण्यकांडम सर्गम 11 ஆசிரம யாத்திரை. ராமன் முன்னே நடந்தார். சீதை நடுவில் வந்தாள். லக்ஷ்மணன் வில்லும் கையுமாக பின்னால் சென்றார். பல மலைகளையும் வனங்களையும் அழகான நதிகளையும் அவைகளில் மணல் திட்டுகளில் விளையாடும் வண்டாழ்வான் குருவிகளையும் சக்கரவாகங்களையும் நீர்ப்பறவைகளால் விளங்கும் தாமரை ஓடைகளையும் புள்ளிமான்களின் மந்தைகளையும் மதங்கொண்ட காட்டு மான்களையும் மரங்களை அழிக்கும் காட்டு பன்றிகளையும் யானைகளையும் பார்த்து கொண்டே போனார்கள். அஸ்தமிக்கும் போது ஒரு யோஜனை நீளமும் அகலமும் உள்ள அழகான ஒரு குளத்தரையில் வந்தார்கள். அது மலர்ந்த தாமரைகளாலும் புண்டரிகங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. யானை கூட்டங்கள் ஜலத்தில் விளையாடிக் கொண்டிருந்தன. வண்டாழ்வான் குருவிகள், ராஜஹம்சங்கள், கலஹம்சங்கள் முதலிய நீர்ப்பறவைகள் அங்குமிங்கும் நடமாடின. ஸ்படிகம் போல தெளிந்த அந்த ஜலத்தில் இருந்து பாட்டு, வாத்தியம், நர்த்தனம் இவைகளின் ஓசை கேட்கப்பட்டது. ஆனால் ஒருவரும் கண்ணிற்கு தோன்றவில்லை. ராமலட்சுமணர்கள் ஆச்சரியமடைந்து தங்களுடன் வரும் தர்மபிருத் என்ற முனிவரை பார்த்து, சுவாமி, இந்த அற்புதமான காட்சி எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் உண்டாக்குகிறது. இதை பற்றின வரலாற்றை சொல்லக்கூடுமானால் கேட்க ஆவலாய் இருக்கிறோம் என்றார்கள். அந்த முனிவர், இந்த தடாகத்திற்கு பஞ்சாப் சரஸ் என்று பெயர். மாண்டகர்ணி என்ற மகர்ஷியின் தபோபலத்தால் உண்டாக்கப்பட்டது. அவர் இந்த ஜலத்தில் நின்று கொண்டு பல்லாயிர வருஷங்களாக கடுந்தவம் செய்தார். காற்றையே புஜித்தார். தேவதைகள் அதை கண்டு பயந்து ஒன்று கூடி, இவர் நமது பதவிகளில் எதையோ அடைய விரும்புகிறார், இவருடைய தபசை கெடுக்க வேண்டும் என்று நிச்சயித்து அப்சரசுகளில் முக்கியமான மின்னல் கொடிகளை போன்ற 5 ஸ்திரீகளை அனுப்பினார்கள். அந்த ரிஷி பிரம்மஸ்வரூபத்தை நன்றாய் அறிந்தவர். ஆனாலும் தேவதைகளின் காரியம் நிறைவேற வேண்டுமென்று ஆசைக்கு கட்டுப்பட்டவர் போல் ஆனார். அந்த ஸ்திரீகள் இவருக்கு பாரியைகளானார்கள். இந்த தடாகத்தில் தன் தபோபலத்தால் ஒரு விசித்திரமான வாசஸ்தலத்தை அமைத்து யோகபலத்தால் எப்பொழுதும் யௌவன புருஷனாக அவர்களுடன் ஆனந்தமாக காலங்கழிக்கிறார். அவர்களுடைய திவ்ய ஆபரணங்களின் ஓசையும் பாட்டும் வாத்திய கோஷமும் நர்தன துவனியும் கலந்து மதுரமாக கேட்கப்படுகிறது என்றார். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதென்று ராகவரன் சொல்லி கொஞ்ச தூரம் போய் ஆசிரம கூட்டங்களை கண்டார். அவை பிராமணர்களால் நிறைந்து தர்ப்பங்களாலும் மரவரிகளாலும் விளங்கின. அவைகளில் ராமலட்சுமணர்களும் சீதையும் சில காலம் வரையில் வசித்தார்கள். அங்குள்ள சாதுக்கள் வெகு பிரேமையுடன் அவர்களை உபசரிக்க அவர்கள் ஒவ்வொரு ஆசிரமத்திலும் தங்கி மறுபடியும் வரிசையாக அவைகளில் வசித்தார்கள். சில இடங்களில் 13 மாசங்களும், சில இடங்களில் 1 வருஷமும், சில இடங்களில் 4 மாசங்களும், சில இடங்களில் 5 மாசங்களும், சில இடங்களில் 6 மாசங்களும், சில இடங்களில் 7 மாசங்களும், சில இடங்களில் 8 மாசங்களும், சில இடங்களில் 3/4 மாசமும், சில இடங்களில் 1.25 மாசமும், சில இடங்களில் 3 மாசங்களும் வசித்துக் கொண்டு இப்படி 10 வருஷங்களை கழித்தார்கள். பிறகு சுதீக்ஷணருடைய ஆசிரமத்திற்கு வந்து அங்கே சில காலம் இருந்தார்கள். ஒரு நாள் ராமன் அந்த மகர்ஷியை பார்த்து வணக்கமாக, சுவாமி, இந்த வனத்தில் அகஸ்திய மகர்ஷி வசிக்கிறார் என்று தபஸ்விகள் சொல்ல கேட்டேன். இந்த பெரிய காட்டில் அவருடைய ஆசிரமத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அது எங்கே? தங்களுடைய கிருபையால் அங்கே போய் அந்த மகர்ஷியை தரிசித்து சில காலம் அவருக்கு சுசுரூஷை செய்ய மிகவும் ஆசை கொண்டிருக்கிறேன் என்று பிரார்த்தித்தார். சுதீக்ஷணர் சந்தோஷமடைந்து, குழந்தாய், நானும் உனக்கு இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். நீயே என்று தெரிவித்தாய். இந்த ஆசிரமத்திலிருந்து தெற்கே 4 யோஜனை தூரத்தில் அகஸ்தியருடைய தம்பி வசிக்கிறார். அங்கே திப்பிலி மரங்கள் அடர்ந்த காடுகள் உண்டு.
பழங்களாலும் புஷ்பங்களாலும் விளங்கி கிளிக்கூட்டங்கள் மதுரமாக சப்திக்க தெளிந்து ஜலங்களால் நிறைந்து ஹம்சங்கள், நீர்க்கோழிகள், சக்கரவாகங்கள் முதலிய நீர்ப்பறவைகள் விளையாடும் புண்ணியமான தாமரை ஓடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு ராத்திரி தங்கு. காலையில் அந்த மரச்சோலைக்கு தெற்கே போனால் ஒரு யோஜனை கப்பால் அகஸ்தியருடைய ஆசிரமம் தோன்றும். அங்குள்ள விசித்திரமான மிருகங்களையும் பட்சிகளையும் மரங்களையும் பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைவீர்கள். போவதாக இருந்தால் இன்றைக்கே புறப்படலாம் என்றார். அவர்கள் அப்படியே அங்கிருந்து பிரயாணம் செய்து அழகான வனங்களையும் மேகங்களை போன்ற மலைகளையும் ஏரிகளையும் ஆறுகளையும் பார்த்து கொண்டு சுதீக்ஷ்ணர் காட்டின வழியாக போனார்கள். அப்போது ராமன், லக்ஷ்மணா, அகஸ்தியருடைய சகோதரர் வசிக்கும் ஆசிரமம் இதே என்று தோன்றுகிறது. வனத்தில் வசிப்பதால் இதிலுள்ள வழியில் இருக்கும் மரங்களும் பழங்களும் புஷ்பங்களும் எனக்கு நன்றாக தெரியும். பழுத்த திப்பிலிகளின் கடுமையான வாசனையை இழுத்து கொண்டு காற்று அடிப்பதை பார். அங்கங்கே கட்டைகள் வெட்டி அடுக்கப்பட்டிருக்கின்றன. வழிகளில் வைடூரியத்தை போன்ற தர்பைகள் அறுக்கப்பட்டிருப்பதை பார். இந்த காட்டின் நடுவிலிருந்து கிளம்பும் ஹோம புகை கருத்த மேகத்தை போல் கவிழ்ந்திருப்பதை பார். பிராமணர்கள் புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து பூஜைக்கு வேண்டிய பூக்களை தானே பறிப்பதை பார். சுதீக்ஷ்ணர் சொன்னபடி அகஸ்தியரின் சகோதரர் ஆசிரமம் இதுவே. இவருடைய அண்ணனான அகஸ்தியர் லோகத்திற்கு ஹிதம் செய்ய விரும்பி இந்த தெற்கு திக்கில் வந்து மிருத்யுவை போன்று அசுரர்களை அழைத்தார். முன்பு வாதாபி, இல்வலன் இருவர் இங்கே இருந்தார்கள். அந்த சகோதரர்கள் அசுரர்கள், மிகவும் கொடியவர்கள், பிராமணர்களை தின்கிறவர்கள். அவர்கள் செய்யும் ஸ்ராத்தங்களில் புஜிக்கும்படி இல்வலன் பிராமண வேஷத்துடன் சம்ஸ்கிருத பாஷையால் வேதியர்களை வெகு மரியாதையுடன் அழைப்பான். பின்பு வாதாபியை ஆடாக செய்து அவனுடைய மாம்சத்தை சமைத்து ஸ்ராத்த விதிப்படி அவர்களுக்கு பரிமாறுவான். அவர்கள் தின்றவுடன் வாதாபி வெளியே வா என்று கூவுவான். உடனே அந்த பாபி வயிற்றிலிருந்து ஆட்டை போல் கத்திக்கொண்டு அவர்களின் தேகத்தை கிழித்துக் கொண்டு வெளியில் வந்து விடுவான். பிறகு இருவரும் அந்த பிராமணர்களை தின்பார்கள். இப்படி வெகு காலம் நடந்தது. பல வேதியர்கள் மடிந்தார்கள். பிறகு தேவதைகள் வேண்டினதால் அகஸ்தியர் இங்கே வந்து இல்வலனுடைய சிராத்தத்தில் வழக்கப்படி புஜித்தார். சுவாமி, தாங்கள் திருப்தி அடைந்தீர்களா என்று இல்வலன் கேட்டான். ஆம், திருப்தி அடைந்தேன் என்றார். பிறகு இல்வலன் வழக்கப்படி அவருடைய கையில் ஜலத்தை பார்த்து வாதாபி வெளியே வா என்றான். அகஸ்தியர் சிரித்து, அவன் என்னால் ஜீரணம் செய்யப்பட்டு யமலோகத்திற்கு இருக்கிறான், இங்கே வருவானா? இல்லாவிட்டால் நான் திருப்தி அடைந்தேன் என்று எப்படி சொல்வேன் என்றார். இல்வலன் கோபம் கொண்டு பழி தீர்க்க நினைத்து அகஸ்தியரின் மேல் பாய்ந்தான். அவருடைய கோப பார்வை கொழுந்து விட்டெறியும் நெருப்பை போல் அவனை சாம்பலாக்கிற்று. பிராமணரிடத்தில் வைத்த கிருபையால் இந்த அசாத்தியமான காரியத்தை செய்த அகஸ்தியருடைய தம்பி இத்மவாகர் வசிக்கும் இடம் தடாகங்களாலும் காடுகளாலும் விளங்கும் இந்த ஆசிரமமே என்றார். சூரியனும் அஸ்தமித்தான். மூலாதார சக்கரத்தில் அதிதேவதையாக விளங்கும் கணபதியை அகஸ்தியர் பிரார்த்தித்து அதனால் கிளம்பின ஜாடராக்னியால் வாதாபியை கொன்றார். ஆகையால் விநாயகரின் அந்த மூர்த்திக்கு வாதாபி கணபதி என்று பெயர். ராமலக்ஷ்மணர்கள் சந்தியாவந்தனம் செய்து அந்த ஆசிரமத்தில் புகுந்தார்கள். அந்த மகரிஷி அவர்களை மகா பிரீத்தியுடன் உபசரிக்க அந்த ராத்திரியில் அங்கே தங்கினார்கள். காலையில் ராமன் அவரை நமஸ்கரித்து, சுவாமி, தங்களால் நன்றாக உபசரிக்கப்பட்டு இங்கே சுகமாக வசித்தோம். அகஸ்திய பகவானை தரிசிக்கப் போகிறோம். உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். போய் வாருங்கள் என்று அவர் அனுகிரகிக்க சுதீக்ஷ்ணர் குறிப்பிட்ட வழியாக போனார்கள். அங்கங்கே நீர்க்கடம்பு, பலா, பனை, தினிசி, அசோகம், தவம், புங்கை, இலுப்பை, பில்வம், தும்பை முதலிய காட்டு மரங்களும் செடிகளும் புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட கொடிகளால் சூழப்பட்டிருப்பதையும் யானைகளால் முறிக்கப்பட்டிருப்பதையும் அவைகளில் பலவிதமான பட்சிகளும் குரங்குகளும் கத்துவதையும் கண்டு ராமன், லக்ஷ்மணா, இந்த மரங்களின் இலைகள் ஆசிரம ஜனங்களால் செழித்திருக்கின்றன. இங்குள்ள மிருகங்களும் பட்சிகளும் வெகு அடக்கமாக இருக்கின்றன. ஆகையால் மகர்ஷியின் ஆசிரமம் நெருங்கிற்றென்று என்று எண்ணுகிறேன். சிரமப்பட்டவர்களுக்கு இங்கே சகல கஷ்டமும் தீரும். ஹோம புகையால் சூழப்பட்டு மரவடிகளால் அலங்கரிக்கப்பட்டு பட்சிகளும் மிருகங்களும் சாந்தமாக நடமாடிக் கொண்டிருப்பதை பார்.
ராட்சசர்கள் இவர் வசிக்கும் தெற்கு திக்கை கண்டு பயந்து முன்போல் இங்கே வருவதில்லை. இவர் இங்கே வந்த பிறகு ராட்சசர்கள் விரோதத்தை விட்டு சாந்தமாக இருக்கிறார்கள். ஆகையால் இது அகஸ்திய திக்கென்று பெயர் பெற்றது. கொடியவர்கள் இதை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். ஒரு சமயத்தில் விந்திய மலை சூரியனுடைய வழியை தடுக்க நினைத்து வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் அகஸ்தியருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நின்று விட்டது. இவர் நீண்ட ஆயுசை உடையவர், மகா கீர்த்திசாலி, சகல பிராணிகளாலும் பூஜிக்கப்பட்டவர், சாதுக்களுடைய நன்மையையே தேடுகிறவர். இவரிடத்தில் போனால் நமக்கும் விசேஷ நன்மையை செய்வார். இவரை பூஜித்து வனவாசத்தில் மிகுந்திருக்கும் காலத்தை இங்கே கழிப்போம். இங்கே தேவதைகளும் கந்தர்வர்களும் சித்தர்களும் மகரிஷிகளும் மகா தபஸ்வியான அகஸ்தியரை எப்போதும் உபாசிக்கிறார்கள். பொய்யன், கொடியவன், ரகசியமாக பாவம் செய்கிறவன், கொலைகாரன், இரக்கமற்றவன், இஷ்டப்படி நடக்கிறவன் இங்கே வசிக்க முடியாது. தேவதைகளும் யக்ஷர்களும் நாகர்களும் கருடன் முதலியவர்களும் இங்கே விரதங்களை அனுஷ்டித்துக் கொண்டு தர்மத்தை சம்பாதிக்கிறார்கள். இங்கே அநேக மகர்ஷிகள் தபசில் சித்தியடைந்து தேகத்தை விட்டு சூரியனை போன்ற விமானங்களில் திவ்ய தேகங்களுடன் சொர்க்கத்தை அடைந்தார்கள். இங்கே தேவதைகள் சாதுக்களால் ஆதரிக்கப்பட்டு யக்ஷ பதவியையும் இந்த லோகத்தில் ராஜ்யங்களையும் கொடுக்கிறார்கள். ஆசிரமத்திற்கு வந்துவிட்டோம். லக்ஷ்மணா, மகர்ஷியின் தரிசனத்திற்கு நானும் சீதையும் காத்துக் கொண்டிருப்பதாக சீக்கிரம் தெரிவி என்று ஆக்ஞாபித்தார். வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சர்க்கம் 12. அகஸ்தியர். பிறகு லக்ஷ்மணன் அகஸ்தியருடைய சிஷ்யனிடத்தில் போய் அயோத்தியாதிபதியான தசரத சக்கரவர்த்தியின் புத்திரன் ராமச்சந்திரமூர்த்தியும் அவருடைய பத்னியான சீதாதேவியும் மகர்ஷியை தரிசிக்க வந்திருக்கிறார்கள். நான் அவருடைய தம்பி லக்ஷ்மணன். அவரிடத்தில் மிகுந்த பக்தியும் பிரியமும் வைத்தவன். இது உங்களுக்கு தெரிந்திருக்கலாமே. பிதாவின் கட்டளையால் வனவாசம் செய்கிறோம். எங்களுடைய வரவை மகர்ஷிக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். அப்படியே செய்கிறேன் என்று அந்த சிஷ்யன் அக்னிஹோத்திர சாலையில் போய் நமஸ்கரித்து, சுவாமி, தசரத புத்திரர்களான ராமலக்ஷ்மணர்களும் சீதையும் தங்களை தரிசித்து பணிவிடை செய்ய வந்திருக்கிறார்கள். என்ன ஆக்ஞை என்றான். தன் குலதெய்வமான ராமனும் சீதா லட்சுமணர்களும் தன்னை தேடி வந்திருப்பதை கேட்டு ஆனந்த பரவசராய் அகஸ்தியர், வெகு காலமாக அவர்களுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்று வந்தாரா? மெத்த சந்தோஷம். அவர்களை உபசரித்து இங்கே அழைத்து வா. இதுவரையில் ஏன் அழைத்து வரவில்லை என்றார். அப்படியே செய்கிறேன் என்று சிஷ்யன் வெளியில் வந்து தாமசம் செய்ததற்காக பயந்து லக்ஷ்மணனை பார்த்து, ராமன் என்பவர் யார்? மகரிஷியை தரிசிக்கலாம் என்றான். லக்ஷ்மணன் அவனை வாசற்படியில் அழைத்து போய் ராமனையும் சீதையையும் காட்டினார். அகஸ்தியர் சொன்ன வார்த்தையை ராமனிடத்தில் வெகு வணக்கத்துடன் அந்த சிஷ்யன் தெரிவித்து சகல உபச்சாரத்துடன் அவர்களை அழைத்து போனான். போகும் வழியில் மான்கள் சாந்தமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதையும் பிரம்மா, அக்னி, விஷ்ணு, இந்திரன், சூரியன், சந்திரன், பகன், குபேரன், தாத்தா, விதாத்தா, வாயு, அனந்தன், காயத்ரி, வசுக்கள், வருணன், கார்த்திகேயன், தர்மன் முதலிய தேவதைகளுக்கு ஏற்பட்ட பூஜா கிரகங்களையும் பார்த்தார். யோவை சப்ததசம் யோவை சப்ததசம் என்ற மந்திரத்தின் 17 அக்ஷரங்களுக்கு இவர்கள் அதிதேவதைகள். அதற்குள் அகஸ்தியர் சிஷ்யர்களுடன் எதிர்கொண்டு வர கண்டு, ராமன், லக்ஷ்மணா, பார், ஜொலிக்கும் தேஜஸால் விளங்கும் ரிஷிகளுக்கு முன் அதோ வருகிறாரே மகாத்மா, அவரே அகஸ்தியர். எல்லையற்ற காந்தியாலும் மகிமையாலும் அவரே என்று தெரியவில்லையா என்று அந்த மகாவீரனும் லக்ஷ்மணனும் சீதையும் அகஸ்தியருடைய பாதங்களை தொட்டு வணங்கி கைகூப்பி நின்றார்கள். அகஸ்தியர் அவர்களுக்கு விதிப்படி அதிதி பூஜை செய்து க்ஷேமம் விசாரித்து உட்காரச் சொன்னார். பிறகு வைஸ்வதேவம் செய்து அதிதிகளுக்கு அர்க்கிய பாத்தியங்களால் பூஜை செய்து வானப்பிரஸ்தர்கள் புஜிக்கும் கந்தமூல பழங்களை கொடுத்தார். தான் சுகமாக உட்கார்ந்து அவர்களையும் உட்காரச் செய்து, ராமா, தபஸ்விகள் அக்னியில் ஹோமம் செய்து அதிதிகளை பூஜிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இறந்தபின் நரகத்தில் விழுந்து பொய்சாட்சி சொன்னவனைப் போல் தன் மாம்சத்தையே தின்கிறான். நீயோ சாதாரணமான அதிதி அல்ல, சகல லோகத்திற்கும் அரசன், தர்மங்களை நடத்தி காட்டுகிறவன், மகாரதன், பூஜிக்கு தகுந்தவன், மரியாதை செய்ய தகுந்தவன், எனக்கு பிரியமான அதிதி. ஆகையால் எவ்விதத்திலும் நான் உன்னை உபசரிக்க வேண்டும். இதோ பார், முன்காலத்தில் இந்த உத்தமமான வில் விஸ்வகர்மாவால் மகாவிஷ்ணுவிற்காக செய்யப்பட்டது. எப்பொழுதும் குறையாத பானங்கள் நிறைந்த இந்த 2 அம்பரைகளும் இந்திரனால் கொடுக்கப்பட்டவை. அக்னி கொழுந்தை போல் ஜொலிக்கும் இந்த பானங்களையும் தங்க உரையில் இருக்கும் இந்த கத்தியையும் பார். ரத்னங்களாலும் தங்கத்தாலும் விசித்திரமான வேலை செய்யப்பட்ட இந்த கத்தியையும்
வில்லையும் பாணத்தையும் அம்பரைகளையும் பெற்றுக்கொள். பூர்வ காலத்தில் மகாவிஷ்ணு இவைகளால் அசுரர்களை கொன்று தேவதைகளுக்கு விசேஷ க்ஷேமத்தை செய்தார். இந்திரன் வஜ்ராயுதத்தால் விளங்குவது போல் இந்த ஆயுதங்களை பெற்று உன் சத்துருக்களை ஜெயித்து லோகங்களுக்கு க்ஷேமத்தை செய் என்று மகா தேஜஸ்வியான அகஸ்தியர் அவைகளை ராமனிடத்தில் ஒப்புவித்தார். பரசுராமனுடைய வில்லை ராமன் வாங்கி வருணனிடத்தில் வைத்திருந்தான். அவன் இந்திரன் மூலமாக அதை அகஸ்தியரிடத்தில் கொடுத்தான். கரதூஷண ராட்சசர்களின் வதத்திற்கு அது வேண்டியிருந்தது. வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சர்க்கம் 13 பஞ்சவடி பிரயாணம். பிறகு அகஸ்தியர் ராமனை பார்த்து, குழந்தாய், நீயும் லக்ஷ்மணனுடன் சீதையையும் என்னை தரிசித்து நமஸ்கரிப்பதற்காக இங்கே வந்ததை பற்றி மிகவும் சந்தோஷித்தேன். நடந்து வந்த களைப்பால் தேகத்தில் வியர்வை சொரிகிறது. செல்வமாக வளர்க்கப்பட்ட ஜனகபுத்திரி உங்களை காட்டிலும் மிகவும் களைத்து இளைப்பாற விரும்புகிறாள் என்று நன்றாக தெரிகிறது. இவள் துக்கத்தை அனுபவித்து வழக்கப்படாதவள். மிகுந்த கஷ்டங்கள் நேரும் இந்த வனத்தில் சஞ்சரித்தாலும் பர்த்தாவின் இடத்தில் உள்ள பிரியத்தால் அவைகளை லட்சியம் செய்யவில்லை. இவள் உன்னுடன் வனத்திற்கு வந்தது வெகு துணிவான காரியம். இவள் அதிக கஷ்டத்தை அனுபவிக்காமல் சுகமாக காலம் கழிக்கும்படி செய்வது உன் கடமை. பர்த்தா சௌக்கியமாக இருக்கும்போது அவனை சந்தோஷப்படுத்துவதும் கஷ்டப்படும் போது அவனை கைவிடுவதும் ஸ்திரீகளுடைய சுபாவம். அவர்களுடைய தன்மை மின்னலைப் போல் அடிக்கடி மாறும். அவர்களுடைய மனம் ஆயுதங்களைப் போல் கொடியது. நெடுநாளாக செய்த சிநேகத்தையும் ஒரு நிமிஷத்தில் மறப்பார்கள். விசாரிக்காமல் காரியங்களை செய்வதில் இவர்களுக்குள்ள வேகம் வாயுவிற்கும் கருடனுக்கும் கிடையாது. ஆனால் இந்த தோஷங்கள் ஒன்றும் சீதையின் இடத்தில் இல்லை. மேலும் சாதுக்கள் கொண்டாடத் தகுந்தவள். அருந்ததியைப் போல பதிவிரதைகளுக்குள் முதன்மை வாய்ந்தவள். நீங்கள் மூவரும் வசிக்க பெற்ற இந்த ஆசிரமம் மிகவும் விளங்குகிறதென்றார். ராமன் கைகூப்பி வணக்கமாக, சுவாமி, தங்களுடைய அனுகிரகம் பெற்றேன். நானே தன்யன். அண்டினவர்களின் இஷ்டங்களை பூர்த்தி செய்யும் தாங்கள் எங்களுடைய குணங்களால் திருப்தி அடைவது நாங்கள் செய்த பாக்கியமல்லவா? ஆயினும் ஏகாந்தமாகவும் சுகமாகவும் வசிக்க தகுந்த ஓரிடத்தை எங்களுக்கு காட்ட வேண்டும். அது மரங்கள் அடர்ந்ததாகவும் ஜலசௌக்கியம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். பிறகு நடக்க வேண்டிய காரியங்களை உத்தேசித்து மகரிஷி அதற்கு தகுந்த ஓர் இடத்தை ஆலோசித்து நிச்சயித்து, ராமா, இங்கிருந்து 2 யோஜனை தூரத்தில் பஞ்சவடி என்று ஒரு ஸ்தலம் உண்டு. அங்கே பழங்களும் கிழங்குகளும் வேண்டிய வரையில் கிடைக்கும். பல மிருகங்கள் பயமில்லாமல் சஞ்சரிக்கும். அங்கே ஆசிரமத்தை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் சுகமாக வசிக்கலாம். தசரதரிடத்தில் நீங்கள் பிரதிஜ்ஞை செய்த வனவாச காலத்தில் பெரும் பாகம் சென்றுவிட்டது. பிரதிஜ்ஞை முடிந்து அயோத்திக்கு போய் சுகமாக இருப்பாய். யயாதி சக்கரவர்த்தி தன் மூத்த புத்திரனால் கரையேறினது போல் உன்னை பெற்ற தசரதரும் உன்னால் கரையேறி தன்யனானார். இதுவரையில் நடந்த யாவற்றையும் என் தபோ மகிமையாலும் தசரரிடத்தில் எனக்குள்ள சிநேகத்தாலும் அறிந்தேன். என்னுடன் இங்கே வசிக்கும்படி உங்களை நான் கேட்டேன். ஏகாந்தமாக நாங்கள் வசிக்க தகுந்த ஓரிடத்தை காட்ட வேண்டுமென்று பதில் சொன்னாய். அதனால் உன் கருத்தை ஆலோசித்து தெரிந்து கொண்டேன். நீ பஞ்சவடிக்கு போகலாம். அது அழகான இடம். கோதாவரிக்கு மிகவும் சமீபம். இவ்விடத்திற்கும் மிகவும் சமீபம். விசித்திரமான மிருகங்களாலும் பட்சிகளாலும் நிறைந்து பலவித பொருள்களும் வேண்டிய வரையில் கிடைக்கக்கூடியதாக எவ்விதத்திலும் மேலானது. சீதை அங்கே சந்தோஷமாக வசிப்பாள். நீயும் உன் பாரியையும் அங்கே ஏகாந்தமாய் இருக்கலாம். அங்கிருந்தே தபஸ்விகளை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவாய். அதோ அந்த பெரிய இலுப்பை தோப்பை பார். அதற்கு வடக்கில் போகும் வழியாகச் சென்றால் ஒரு ஆலமரமும் அங்கிருந்து ஒரு பெரிய மேட்டின் மேல் ஏறி போனால் ஒரு மலையும் தோன்றும். பஞ்சவடி அதற்கு சமீபத்தில் இருக்கிறது. எப்பொழுதும் புஷ்பங்களால் நிறைந்த வனத்தையே அதற்கு அடையாளமாக கொள்ளலாம் என்றார். பிறகு அவர்கள் அந்த மகர்ஷியை பூஜித்து பிரதட்சிண நமஸ்காரம் செய்து உத்தரவு பெற்றுக்கொண்டு முதுகில் அம்பரைகளையும் கையில் வில்லுமாக அந்த மகாவீரர்களான ராஜபுத்திரர்கள் சீதையுடன் அகஸ்தியர் சொன்ன வழியாக பஞ்சவடிக்கு போனார்கள். வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 14 ஜடாயு வம்சம். பருத்த சரீரத்துடன் பார்க்க பயங்கரமாக ஒரு கழுகு போகும் வழியில் ஆலமரத்தில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து ராட்சசன் என்று எண்ணி ராமலட்சுமணர்கள், நீ யார் என்றார்கள். அது மிகுந்த பிரியத்துடன் மதுரமாக, குழந்தாய்,
நான் உங்கள் பிதாவிற்கு மித்திரன் என்றது. ராமன் அதை வணங்கி மரியாதை செய்து அதன் குலத்தையும் பெயரையும் கேட்டார். அந்த பக்ஷி சகல பூதங்களின் உற்பத்தியையும் தன் குலக்கிரமத்தையும் சொல்ல ஆரம்பித்தது. முன்காலத்தில் கர்தமர், விக்ரீதர், சேஷர், சம்ஸ்ரயர், ஸ்தானு, மரீச்சி, அத்ரி, கிருது, புலஸ்தியர், அங்கிரஸ், பிரச்சேதஸ், புலகர், தக்ஷன், விவஸ்வான், காசிபர் என்ற பிரஜாபதிகள் இருந்தார்கள். தக்ஷனுக்கு 60 பெண்கள். அவர்களில் அதிதி, திதி, தனு, காளிகை, தாம்ரை, கோதவசை, மனு, அனிலை என்ற 8 பெண்களை கஷ்யபர் மனம் புரிந்து 3 லோகங்களுக்கும் பாலகர்களான புத்திரர்களை பெறுங்கள் என்று உத்தரவு செய்தார். அவர்களில் அதிதி, திதி, மனு, காளிகை அதற்கு சம்மதித்தார்கள். மற்றவர்கள் சம்மதிக்கவில்லை. 12 ஆதித்யர்களும் 8 வசுக்களும் 11 ருத்ரர்களும் 2 அஸ்வினி தேவதைகளும் அதிதிக்கு பிறந்தார்கள். திதிக்கு தைத்தியர்கள் பிறந்தார்கள். அந்த கீர்த்திசாலிகள் ஆதி காலத்தில் இந்த பூமியை ஆண்டார்கள். தனுவிற்கு அஸ்வக்ரீவன் என்ற தானவன் பிறந்தான். நரகனும் காளகனும் காளிகைக்கு பிறந்தார்கள். கிரௌஞ்சி, பாசி, கேனி, திருதராஷ்டிரி, சுகி என்ற 5 பெண்கள் தாம்பரைக்கு பிறந்தார்கள். கிரௌஞ்சியினிடத்தில் கோட்டான்களும், பாசியினிடத்தில் கோழிகளும், சேனியினிடத்தில் கழுகுகளும் பருந்துகளும், திருதராஷ்டிரியினிடத்தில் ஹம்சங்களும் கலஹம்சங்களும் சக்கரவாகங்களும், சுகியினிடத்தில் நதையும் அவளுக்கு வினதையும் பிறந்தார்கள். மிருகமந்தா, ஹரி, பத்ரமதா, மாதங்கி, சார்தூவி, ஸ்வேதா, சுரபி, சுரசா, கத்ருகா என்ற பெண்கள் குரோதவசைக்கு பிறந்தார்கள். மிருகியினிடத்தில் மான்களும், மிருகமந்தவிடத்தில் கரடிகளும் சௌரிமான்களும் சாமர மிருகங்களும், ஹரியினிடத்தில் சிம்ஹங்களும் வானரங்களும், பத்ரையினிடத்தில் இராவதியும் பிறந்தார்கள். அவளுடைய புத்திரன் லோக பிரசித்தனான ஐராவதம் என்றும் மகாகஜம். மாதங்கியினிடத்தில் யானைகளும், சார்தூலியினிடத்தில் புலிகளும் நீண்ட வாளுள்ள குரங்குகளும், ஸ்வேதையினிடத்தில் திக்கஜங்களும், சுரபியினிடத்தில் ரோஹிணியும் கந்தர்வியும், ரோஹிணியினிடத்தில் பசுக்களும், கந்தர்வியினிடத்தில் குதிரைகளும், சுரசையினிடத்தில் அநேக படங்களுள்ள சர்ப்பங்களும், கத்ருவினிடத்தில் சாதாரண சர்ப்பங்களும், மனுவினிடத்தில் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திரர்களான மனுஷியர்களும், அனலையினிடத்தில் ருச்சியுள்ள பழங்களை உடைய மரங்களும், கத்ருவினிடத்தில் 1000 தலைகளுடன் பூமியை தரிக்கும் ஆதிசேஷனும், வினதையினிடத்தில் கருடனும் அருணனும் பிறந்தார்கள். அருணனுக்கு சேனியினிடத்தில் சம்பாதியும் ஜடாயுஸ் என்ற நானும் பிறந்தோம். மேலே சொன்ன சேனி இவளல்ல. இந்த வனத்தில் துஷ்ட மிருகங்களும் ராட்சசர்களும் அதிகம். ஆகையால் நீங்கள் வேட்டையாடப் போனால் நான் சீதைக்கு துணையாக இருப்பேன் என்றது. அதை கேட்டு ராமன் ஜடாயுசை வெகு பிரியத்துடன் ஆலிங்கனம் செய்து தங்கள் பிதாவின் மித்திரனானதால் அதற்கு விசேஷ மரியாதை செய்தார். பிறகு அந்த பலவானான பக்ஷியினிடத்தில் சீதையை ஒப்புவித்து விளக்கு வெட்டு பூச்சிகளை நெருப்பு எரிப்பது போல ராமலட்சுமணர்கள் சத்துருக்களை நாசம் செய்ய விரும்பி பஞ்சவடியை நோக்கி போனார்கள். வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சர்க்கம் 15. பர்ணசாலை கட்டினது. பஞ்சவடிக்கு வந்த பிறகு ராமன் தனக்கு கைங்கரியம் செய்யவே சுமித்திரையால் கொடுக்கப்பட்டு அதற்கு தகுந்த பக்தியும் சக்தியும் நிறைந்து அதற்கேற்ற காலமும் தேசமும் நேர்ந்ததை பற்றி சந்தோஷித்த மகாவீரனான லக்ஷ்மணனை பார்த்து, மகர்ஷி குறிப்பிட்ட தேசம் இதே, புஷ்பங்கள் நிறைந்த மரங்கள் எங்குமுள்ள பஞ்சவடி இதே. வனங்களில் அதிகமாக சஞ்சரித்தவனாதலால் எந்த இடத்தில் ஆசிரமத்தை ஏற்படுத்தலாம் என்று 4 புறத்திலும் பார். சீதைக்கு புஷ்பங்களிடத்தில் மிகுந்த பிரீதி. ஆகையால் அவ்விதமான மரங்கள் நிறைந்திருக்க வேண்டும். சுகமாக படுக்கக்கூடிய இடம் எனக்கு வேண்டும். ஆகையால் மேடு பள்ளம் இல்லாமலும் மிருதுவான மணல் பாய்ந்ததுமான ஸ்தலமாக இருக்க வேண்டும். சமித், புஷ்பங்கள், தர்பை, ஜலம் முதலியவை சமீபத்தில் இருக்க வேண்டும். எல்லா சுசுரூஷையும் நீயல்லவா செய்ய வேண்டும். ஆகையால் நம் எல்லோருக்கும் அனுகூலமான ஒரு இடத்தை பார் என்றார். இப்படி தன் சௌக்கியத்தையும் ஆலோசித்து சொன்ன வார்த்தையை பொறுக்காமல் லக்ஷ்மணன் சீதையை புருஷாகாரமாக கொண்டு
சிபார்சாக, சுவாமி, தாங்கள் பிரபு, நானோ தங்களுடைய தாசன். தங்களுடைய சொரூபம் வேறு, அடிமை வேலை செய்வதே என் சொரூபம். இது தாங்கள் வைகுண்டத்தில் எழுந்தருளியிருக்கும் போது மாத்திரமல்ல, அவதார காலத்திலும் எப்பொழுதும் உண்டு. தங்களுக்கும் சீதைக்கும் சுகமான இடத்தை பாரென்று தாங்கள் கட்டளையிடுவது எனக்கு அழகே ஒழிய என் சௌக்கியத்தையும் ஆலோசிப்பது தகாது. ஆகையால் தங்களுக்கு அனுகூலமான இடத்தை தேடி எனக்கு உத்தரவு செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். ராமன் அதை கேட்டு மிகுந்த சந்தோஷமடைந்து நன்றாக யோசித்து ஒரு இடத்தை குறிப்பிட்டு மிகுந்த பிரீத்தியால் லக்ஷ்மணனுடைய கையை பிடித்துக் கொண்டு, குழந்தாய், இவ்விடம் மேடு பள்ளம் இல்லாமல் பார்ப்பதற்கு அழகாக புஷ்பமுள்ள மரங்களால் நிறைந்திருக்கிறது. ஆசிரமத்தை இங்கே ஏற்படுத்து. நல்ல வாசனையுள்ள மலர்ந்த தாமரைகள் விளங்கும் ஓடைகள் சமீபத்தில் இருக்கின்றன. மகா ஞானியான அகஸ்தியர் சொன்னபடி கோதாவரியின் சமீபத்தில் இருக்கிறது. கரைகளில் புஷ்ப விருட்சங்கள் நிறைந்திருக்கின்றன. ஹம்சம், நீர்க்கோழி, சக்கரவாகம் முதலிய பட்சிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மலைகள் அதிக தூரத்திலும் இல்லை, அதிக சமீபத்திலும் இல்லை. மான்கள் கூட்டம் கூட்டமாக காணப்படுகின்றன. மயில்கள் இனிமையாக கூவுகின்றன. பக்கங்களில் அழகிய குகைகள் இருக்கின்றன. புஷ்ப விருட்சங்களால் மறைந்திருக்கின்றன. ஆங்காங்கே வெள்ளி, தங்கம், தாமிரம் முதலிய தாதுக்களால் நிறைந்து ஜன்னல்களை போன்ற பல வர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட யானைகளை ஒத்திருக்கின்றன. ஆச்சா, பனை, பச்சிலை, பேரிச்சை, பலா, மா, நீர்க்கடம்பு, தினிசி, புன்னாகம், தேன்மா, அசோகம், மஞ்சாடி, சம்பகம், தாழை, சந்தனம், ஸ்பந்தம், நிலைக்கடம்பு, கருப்பு கஞ்சாங்கோரை, எலுமிச்சை, தவம், கருங்காலி, பலாசம், பருத்தி, வன்னி முதலிய மரங்கள் செழித்து வளர்கின்றன. இது புண்ணியஸ்தலம். இது பரிசுத்தமான இடம். மிருகங்களாலும் பட்சிகளாலும் நிறைந்திருக்கிறது. இங்கே ஜடாயுசுடன் சௌக்கியமாக வசிப்போம் என்றார். பிறகு லக்ஷ்மணன் அதிவிரைவாக ஒரு விஸ்தாரமான ஆசிரமத்தை கட்டினார். மண்ணால் சுவர் வைத்து மூங்கில்களால் தூண்களை எழுப்பி மேலே விட்டங்களை போட்டு வன்னிமர கிளைகளை அவைகளின் மேல் அடர்த்தியாக பரப்பி மரவுரிகளால் செய்த கயிறுகளை போட்டு இறுக்கி கட்டினார். அதற்கு மேல் நாணல், தர்பை, கோரை இலைகள் முதலியவைகளை பரப்பி தரையை மேடு பள்ளம் இல்லாமல் ஒழுங்குபடுத்தினார். பிறகு கோதாவரியில் நீராடி புஷ்பங்களையும் பழங்களையும் கொண்டு வந்து வாஸ்து பூஜை முதலிய கிரகசாந்திகளை விதிப்படி செய்து ராமனை அழைத்து வந்து காட்டினார். அவரும் சீதையும் அதை பார்த்து மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள். ராமன், குழந்தாய், இந்த பர்ணசாலை வெகு அழகாகவும் ஆச்சரியப்படக்கூடியதாகவும் கட்டப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் எனக்குள்ள சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. அதற்கு தகுந்தபடி வெகுமதி செய்ய இப்போது சௌகரியமில்லை. ஆகையால் அதற்கு பதிலாக உன்னை மகா பிரேமையுடன் அணைத்துக் கொள்கிறேன். சீதையுடன் தனியாக இருக்க ஓரிடம் வேண்டுமென்று நான் நினைத்தேனே ஒழிய உன்னிடத்தில் சொன்னதில்லை. என் அபிப்பிராயத்தை எப்படியோ அறிந்து என் இஷ்டப்படி செய்தாய். தசரதற்கு வெகு காலம் வரையில் புத்திரன் இல்லாமல் நாம் பிறந்தோம். ஆகையால் நாம் க்ஷேமமாக வசிக்க வேண்டுமென்று சந்திரபலம், நட்சத்திர பலம் முதலியவைகளை யோசித்து இந்த ஆசிரமத்தை கட்டினாய். நீ ராஜகுமாரனாயிருந்தும் உன் சௌகரியத்தை கொஞ்சம் கூட யோசிக்காமல் என் சௌகரியத்தையே கவனித்து இந்த பர்ணசாலையை கட்டினாய். என் சந்தோஷத்தையே உனக்கு மேலான பிரயோஜனமாக கொண்டாய். புத் என்ற நரகத்திலிருந்து பிதாவை கரையேற்றுவனே புத்திரன். என் இஷ்டத்தை பூர்த்தி செய்யாமல் இருப்பதே நமது பிதாவிற்கு நரகத்தை போன்றது. நீ என் இஷ்டப்படி நடப்பதால் அந்த நரகத்திலிருந்து அவரை கரையேற்றினாய். தான் உள்ள வரையிலும் அவர் என் இஷ்டங்களை பூர்த்தி செய்தார். தான் இறக்கும் போதும் அதே காரியத்தில் உன்னை நியமித்திருக்கிறார். ஆகையால் என் பிதா மரணமடையவில்லை. நீயே எனக்கு பிதா. உன் ரூபமாக எனக்கு சகல மனோரதங்களையும் அவர் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அவ்விடத்தில் அவர்கள் சில காலம் சுகமாக வசித்துக் கொண்டிருந்தார்கள். சீதையாலும் லக்ஷ்மணனாலும் சகல பணிவிடைகளையும் செய்ய பெற்று ராகவன் தேவலோகத்தில் இந்திரன் விளங்குவது போல அங்கே காலம் கழித்தார். வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 16. ஹேமந்த ருது. அவர்கள் அங்கே தங்கியிருக்கையில் சரத் ருது கழிந்து ஹேமந்த ருது ஆரம்பித்தது. அது தபஸ்விகளுக்கு வெகு அனுகூலமான காலம். கரதூஷணர்களுடைய வதத்திற்கு மூலமான சூர்பனகாவின் வரவிற்கு காரணமானதால் ராமனுடைய உத்தேசத்திற்கும் அனுகூலமான காலம். இடைவிடாமல் அணைந்து கொள்ளக்கூடிய காலமாகையால் பிரியமுள்ள ஸ்திரீ புருஷர்களுக்கும் மிகவும் அனுகூலமான காலம். ஒரு நாள் காலையில் அவர்கள் மூவரும் கோதாவரியில் நீராடப் போனார்கள். அப்போது லக்ஷ்மணன், அண்ணா, தங்களுக்கு பிரியமான ஹேமந்த ருது ஆரம்பித்து விட்டது. இதனால் சம்வத்சரம் சுபமாகவும் அலங்காரத்தோடும்
விளங்குகிறது. இந்த காலத்தில் ஜனங்களுடைய தேகம் பனியால் மிருதுவாக இருக்காது. பூமியில் பயிர்கள் செழித்து வளர்கின்றன. ஜலத்தை தொட முடியாது. நெருப்பு மிகவும் பிரியமாக இருக்கும். கிரகஸ்தர்கள் ஒவ்வொரு வருஷத்திலும் புதிய தானியத்தை வீட்டில் கொண்டு வந்தவுடன் ஆக்ரயணம் என்ற பாக யஜ்ஞத்தை செய்து பிதிருதேவதைகளை மகிழ்வித்து பாபங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். வெளிதேசங்களில் வசிப்பவர்களுக்கு ஆசை அதிகமாக வளரும். பால், தயிர் முதலியவை வேண்டிய வரையில் கிடைக்கும். அரசர்கள் சத்துருக்களை ஜெயிக்க படையெடுத்துச் செல்வார்கள். சூரியன் தென் திசையில் அதிகமாக விருப்பத்தால் வடதிசை நெற்றியில் திலகமில்லாத பெண்ணைப் போல் பிரகாசிக்கவில்லை. இயற்கையாகவே பனிக்கட்டிகளால் நிறைந்த இமயமலை இப்போது பனியால் அதிகமாக மூடப்பட்டு ஹிமாலயம் என்ற பெயரை உண்மையாக செய்கிறது. ஹிமாலயம் என்றால் பனிக்கு இருப்பிடம். சூரியன் நடுப்பகலில் சுகமான உஷ்ணத்தை கொடுக்கிறான். இந்த காலத்தில் அவனை சுலபமாக பார்க்கலாம். நிழலும் ஜலமும் வெறுப்பை உண்டாக்குகின்றன. சூரியன் கடுமையாக எரிக்கிறதில்லை. குளிர் வெகு அதிகம். மரங்களில் இலைகள் இல்லாததால் வனத்தில் நடமாடும் பிராணிகள் குளிரால் வருந்தி வெளியில் போக முடியாமல் மறைந்திருக்கின்றன. ஜனங்கள் குளிருக்கு பயந்து தேகத்தை முடக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ராத்திரிகளில் ஜனங்கள் திறந்த இடங்களில் படுக்க மாட்டார்கள். புஷ்ய மாசம் நெருங்கிவிட்டது. பனி விழுந்து எங்கும் சிவப்பாக தோன்றுகிறது. ராத்திரிகளில் குளிர்காற்று அதிகம். பகலில் கொஞ்சம், ராத்திரி காலம் அதிகம். சந்திரன் தன் அழகையும் அதிகாரத்தையும் சூரியனுக்கு கொடுத்துவிட்டு பனியால் மறைக்கப்பட்டு மூச்சுக்காற்றால் மங்கின கண்ணாடியைப் போல் பிரகாசிக்கவில்லை. பௌர்ணிமா தினத்தில் பனியால் ராத்திரி பிரகாசம் குறைந்து வெயிலால் கருத்து வாடின சீதையைப் போல் தோன்றுகிறது. ஆனால் சீதையின் காந்தி அதற்கில்லை. மேற்கு காற்று சுபாவமாகவே குளிர்ச்சி உள்ளது. இப்போது பனியும் சேர்ந்து அது அதிகமாயிற்று. காடுகளில் எவை கோதுமை முதலிய தானிய கதிர்கள் சூரியோதய காலத்தில் நீர்த்துளிகளால் நிறைந்து கிரௌஞ்சம், வண்டாழ்வான் குருவி முதலிய பட்சிகள் அவைகளின் நடுவிலிருந்து கூவும்பொழுது வனங்கள் கண்ணீர் விட்டு கதறுவது போல் தோன்றுகிறது. தங்க நிறமுள்ள சம்பா பயிர்கள் கதிர் முதிர்ந்து தலை வணங்கி பேரிச்சம் புஷ்பங்களை போன்ற நுனிகளுடன் விளங்குகின்றன. சூரியன் ஆகாசத்தில் வெகு தூரம் போனாலும் பனியால் மறைக்கப்பட்ட கிரணங்களுடன் சந்திரனைப் போல் தோன்றுகிறான். முன்பகலில் சூரியனுடைய உஷ்ணம் கொஞ்சம் தெரிகிறது. நடுப்பகலில் சுகமாக இருக்கிறது. சிவப்பு நிறமுள்ள வெயிலும் கொஞ்சம் வெளுத்து பூமியில் அடிக்கிறது. எப்பொழுதும் பனி வீழ்வதால் இளம் புல்லுகள் நனைந்து காட்டு பூமிகள் இளம் வெயிலில் பிரகாசிக்கின்றன. காட்டு யானைகள் மிகவும் தாகமெடுத்து ஜலங்குடிக்க துதிக்கியை நீட்டி மிகுந்த குளிர்ச்சியாயிருப்பதால் குளிக்காமல் திரும்பி வருகின்றன. யுத்த பயிற்சி இல்லாதவர்கள் சண்டையில் போக அஞ்சுவதைப் போல நீர்ப்பறவைகள் ஜலத்தில் இறங்காமல் உட்கார்ந்திருக்கின்றன. காட்டு வழிகள் பனியால் மறைக்கப்பட்டு புஷ்பங்களின்றி தூங்குவது போல் காணப்படுகின்றன. ஆறுகளிலும் ஜலம் பனியால் மூடப்பட்டிருக்கிறது. வண்டாழ்வான் குருவிகள் இருக்கும் இடத்தை அவைகளின் குரலாலேயே கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. கரையில் உள்ள மணல் பனியால் நனைந்திருக்கிறது. மலையின் உச்சியில் உள்ள ஜலமும் பனி விழுவதாலும் சூரிய கிரணம் மந்தமாயிருப்பதாலும் ருச்சியாக இருக்கிறது. தாமரைகள் பனியால் சுருங்கி இதழ்கள் உதிர்ந்து தண்டுகள் மாத்திரம் முதிர்ந்த தாமரை ஓடைகள் விளங்கவில்லை. இந்த காலத்தில் புருஷோத்தமனான பரதன் தங்களிடத்தில் உள்ள பக்தியால் தர்மத்தை நாடி நந்தி கிராமத்தில் அதிக துக்கத்துடன் தபஸ் செய்கிறார். ராஜ்யத்தையும் யோகங்களையும் அதிகாரத்தையும் விட்டு ஆகார நியமத்துடன் வெறுந்தரையில் படுத்திருக்கிறார். இந்த வேளையில் அவர் ராஜ்ய உத்தியோகஸ்தர்களால் சூழப்பட்டு சரையூ நதியில் நீராடப் போவார். வெகு சுகமாக வளர்க்கப்பட்டவர். சுகத்தையே அனுபவிக்க தகுந்தவர். மிருதுவான சரீரத்தை உடையவர். விடியும் முன் அந்த குளிர்ந்த ஜலத்தில் எப்படி ஸ்நானம் செய்வார்? தர்மங்களை அறிந்தவர். சத்தியவான். இந்திரியங்களை ஜெயித்தவர். கெட்ட காரியங்களை செய்யாமல் வெட்கத்தால் தடுக்கப்படுகிறவர். மகாவீரன். தாமரை இதழ்களை போன்ற நேத்திரங்களை உடையவர். நீலமேகவர்ணர். படிந்த வயிற்றை உடையவர். முழங்கால்கள் வரையில் நீண்ட கைகளை உடையவர். எல்லோரிடத்திலும் பிரியமாக பேசுகிறவர். மகாபாகியசாலி. இப்படியிருந்தும் பலவிதமான யோகங்களை விட்டு எல்லோரும் பூஜிக்க தகுந்த தங்களையே எல்லா விதத்திலும் அண்டியிருக்கிறார். தாங்கள் வனத்தில் இருந்தாலும் தாங்கள் அனுஷ்டிக்கும் தர்ம விரதத்தையே அந்த மகாத்மா அனுஷ்டிக்கிறார். இதே தபஸ்வி தர்மத்தையே அவரும் அனுஷ்டிக்கிறார். ஆகையால் அவருக்கு உத்தம லோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். மனிதர்கள் தங்களுடைய தகப்பனை போலிருப்பதில்லை, தாயின் சுபாவத்தையே அடைகிறார்கள் என்ற லோகவசனம்
அவரால் பொய்யாக்கப்பட்டது. தசரதரை கணவனாகவும் சாதுவான பரதனை பிள்ளையாகவும் பெற்ற கைகேயிக்கு இந்த குரூர சுபாவம் எங்கிருந்து வந்ததென்று மிகவும் தர்மவானான லக்ஷ்மணன் பரதனிடத்தில் உள்ள சிநேகத்தால் கைகேயியை நிந்தித்தார். ராமன் அதை பொறுக்காமல், உன் தாயான கைகேயியை ஒரு நாளும் நிந்திக்க கூடாது. புருஷசிரேஷ்டனான பரதனுடைய குணங்களை பற்றியே சொல். வனவாசம் செய்வதில் என் மனஸ் உறுதியாக இருந்தாலும் பரதனிடத்தில் உள்ள சிநேகத்தால் அவனை இப்பொழுதே பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டாகிறது. பிரியமாகவும் மதுரமாகவும் ஹிதமாகவும் அமிர்தத்தைப் போலவும் மனத்திற்கு ஆனந்தத்தை கொடுப்பதாகவும் இருக்கும் பரதனுடைய வார்த்தைகள் எனக்கு அடிக்கடி ஞாபகத்திற்கு வருகின்றன. நானும் நீயும் பரதனும் சத்ருக்னனும் சேர்ந்து எப்போது சுகப்படுவோம் என்று பிரலாபித்துக் கொண்டு அவர்கள் நதியில் நீராடி பிதர்களுக்கும் தேவதைகளுக்கும் ஜலதர்ப்பணம் செய்து சூரியனையும் தேவதைகளையும் ஸ்தோத்திரம் செய்தார்கள். ராமன் ஸ்நானம் செய்து சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் திரும்பி வரும்போது ருத்ரன் ஸ்நானம் செய்து பார்வதியோடும் நந்தியோடும் திரும்பி வருவது போல் விளங்கினார். வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 17. சூர்பனகை. பிறகு ஆசிரமத்திற்கு வந்து முன்பகலில் செய்ய வேண்டிய நித்திய கர்மங்களை செய்து பர்ணசாலையில் போய் மகரிஷிகளால் பூஜிக்கப்பட்டு பல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். இப்படி சித்திர நட்சத்திரத்துடன் கூடிய சந்திரனைப் போல சீதையுடன் விளங்கும் ராமன் இருக்கும் இடத்திற்கு ஒரு ராட்சசி தானாக வந்தாள். அவள் ராவணனுடைய தங்கை, சூர்பனகை என்ற பெயரை உடையவள். சிம்மத்தின் மார்பையும் முழங்கால் வரையில் நீண்ட கைகளையும் மதயானையின் நடையையும் தாமரை மலர் போன்ற கண்களையும் கருணை இதழ்களைப் போன்ற தேக காந்தியையும் உடையவராக ஜடாமண்டலத்தை தரித்துக் கொண்டு ராஜலட்சணங்கள் விளங்க உட்கார்ந்திருக்கும் ராமமூர்த்தியை பார்த்து மன்மதனையும் பழிக்கும் அவருடைய அழகிற்கும் கோடி சூரியர்களை படிக்கும் தேஜஸிற்கும் சந்திரனை படிக்கும் முக காந்திக்கும் இந்திரனாலும் நினைக்க முடியாத பராக்கிரமத்திற்கும் அடிமையாகி ஆசைக்கு தன் மனதை இழந்தாள். சகல உத்தம லட்சணங்களும் பொருந்தின முகத்தை உடையவர் ராமன். பார்க்க பயங்கரமான முகத்தை உடையவள் சூர்பனகை. சிம்ஹத்தை போன்ற சிறுத்த இடையை உடையவர் ராகவன். பேரியை போன்ற பெருத்த வயிறை உடையவள் அந்த ராட்சசி. தாமரை இதழ்களை போன்ற விசாலமான செவ்வரி படர்ந்த நேத்திரங்களை உடையவர் ரகுவீரன். பார்க்க பயங்கரமான நேத்திரங்களை உடையவள் சூர்பனகை. கருத்து அடர்ந்து கருண்ட மயிரை உடையவர் ராமன். நெருப்பு கொழுந்தை போல சிவந்து விரிந்த குறுகிய தலைமயிரை உடையவள் சூர்பனகை. ராமனுடைய ரூபத்தை பார்ப்பவர்களுக்கு அவரிடத்தில் எல்லையற்ற பிரீதி உண்டாகும். சூர்பனகையை பார்ப்பவர்களுக்கு சொல்ல முடியாத வெறுப்பு அவளிடத்தில் உண்டாகும். ராமன் பேசும்பொழுது இனிய வாத்தியத்தின் நாதத்தை போலிருக்கும். சூர்பனகையின் குரல் கேட்பவர்களை மூர்ச்சையடைய செய்யும். ராமன் அழகிய யௌவன புருஷன். சூர்பனகை மிகவும் வயசென்றவள். ராமன் மிருதுவாகவும் சாதுரியமாகவும் பேசுகிறவர். சூர்பனகை கபடமாக பேசுகிறவள். ராமன் நியாயமாக நடப்பவர். சூர்பனகை கெட்ட நடத்தை உள்ளவள். ரூபம் வாய்ந்தவர்களுக்குள் ராமன் முதலானவர். சூர்பனகை குரூபிகளுள் முதலானவள். ஆகையால் அவள் கண்மண் தெரியாமல் மயங்கி ஜடை முதலிய தபஸ்வி வேஷத்தை தரித்து பாரதியுடன் வில்லும் கையுமாக நீ இங்கே வரவேண்டிய காரணம் என்ன? இது ராட்சசர்கள் வரைக்கும் வசிக்கும் தேசம் என்று அறியாயா என்றாள். ராமர் மகா பராக்கிரமசாலி, தர்ம புத்தியை உடையவர். பொய் சொல்வது ஒரு நாளும் அவருக்கு இஷ்டமில்லை. மேலும் தபஸ்வியின் தர்மத்தை அனுஷ்டிக்கும் போது அதற்கு ஒப்புவாரா? மேலும் ஸ்திரீயினிடத்தில் பொய் சொல்ல விரும்புவாரா? ஆகையால் சூர்பனகையை பார்த்து, தேவேந்திரனை போன்ற பராக்கிரமத்தை உடையவராக தசரதர் என்று ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவருடைய மூத்த குமாரனான ராமன் நான். இவன் என் தம்பி லக்ஷ்மணன். இந்த வனத்திற்கு என்னுடன் வந்திருக்கிறான். இவள் என் பாரதியை சீதை, விதேகராஜனுடைய புத்திரி. எங்கள் பெற்றோர்களின் கட்டளையால் பிதிர்வாக்கிய பரிபாலனம் செய்து கொண்டு தர்மத்தை சம்பாதிக்க விரும்பி இந்த வனத்தில் வசிக்கிறோம். நீ யார்? யாரைச் சேர்ந்தவள்? உன் விகார மனரூபத்தை பார்த்தால் ராட்சசி என்று தோன்றுகிறது. நீ இங்கே வந்த காரணம் என்ன? நிஜத்தை சொல் என்றாள். சூர்பனகை ஆசை மீறி, நான் சூர்பனகை என்ற ராட்சசி. நினைத்த ரூபங்களை எடுப்பேன். இந்த வனத்தில் ஒண்டியாக திரிகிறேன். சகல பிராணிகளுக்கும் என்னை கண்டால் நடுங்கும். என் எண்ணத்தை தடுக்கும் இடையூறுகளை அழிக்க எனக்கு திறமையுண்டு. ராட்சச அதிபதியான ராவணேஸ்வரன் என்ற பலவான் என் அண்ணன். அவன் விஸ்ரவசின் புத்திரனான மகாவீரன் என்று நீ கேட்டதில்லையா?
வெகு காலம் தூங்கும் மகாபலமுள்ள கும்பகர்ணனும் ராட்சச குலத்தில் பிறந்தும் ராட்சச ஆச்சாரத்தை அனுஷ்டிக்காத தர்மாத்மாவான விபீஷணனும் என்னுடன் பிறந்தவர்கள். யுத்தத்தில் மிகவும் பெயர் பெற்ற கரதூஷணர்களும் அப்படியே. ஆனால் நான் அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவள் அல்ல, என் இஷ்டப்படி நடக்கிறவள். உன்னை கண்டது முதல் உன்னையே கணவனாக அடைய வேண்டி விரும்பி இங்கே வந்திருக்கிறேன். நான் அபூர்வ சக்தியுள்ளவள். என்னை ஒரு காலமும் ஒருவரும் தடுக்க முடியாது. நான் உன்னை கணவனாக பெற்று வெகு காலம் சுகமாக இருப்பேன். இந்த சீதையால் உனக்கு என்ன பிரயோஜனம்? விகாரமான சரீரத்துடன் பலபராக்கிரமம் இல்லாத இந்த அல்ப ஜந்துவை வைத்துக் கொண்டு என்ன செய்வாய்? நானே உனக்கு தகுந்த பாரியை. இவளுடைய அல்ப சரீரத்தையும் மேருமலையை போன்ற எந்த தேகத்தையும் பார். சகல பிராணிகளையும் கண்டு இவள் நடுங்குகிறாள். சகல பிராணிகளும் என்னை கண்டு நடுங்குகின்றன. ஒட்டின வயிறுள்ள இவள் பேரியை போன்ற எடையுள்ள எனக்கு அழகில் ஈடா? என்னை நன்றாக உற்றுப்பார். நான் உனக்கு தகுந்தவளா அல்லது சீதை தகுந்தவளா? நமக்கு இடையூறாக இருக்கும் இவளையும் உன் தம்பியான அந்த பையனையும் இப்போதே தின்று விடுகிறேன். பிறகு மலை சிகரங்களையும் பல வனங்களையும் வேடிக்கையாக பார்த்து கொண்டு வெகு சந்தோஷமாக சஞ்சரிப்போம் என்றாள். வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 18. சூர்பனகையின் கர்வபங்கம். மதிரா என்ற சாராயத்தை போல சிவந்த கண்களையுடைய சூர்பனகை ஆசை என்ற கயிற்றால் கட்டப்பட்டு இப்படி சொல்ல ராமன் புன்சிரிப்புடன் மிருதுவாகவும் தெளிவாகவும் சாதுரியமாகவும் பதில் சொன்னார். எனக்கோ விவாகமாயிற்று. என் பாரியனிடத்தில் எனக்கு மிகுந்த பிரியம். அவளை தள்ள முடியாது. உன்னையும் வைத்துக் கொள்ள முடியாது. உன்னை போன்ற ஸ்திரீகள் சக்களத்தியின் உபதிரவத்தை பொறுக்க மாட்டார்கள். இதோ இருக்கும் என் தம்பியோ நன்னடத்தை உள்ளவன், வெகு அழகானவன். அவன் பாரியை தன்னுடன் அழைத்து வரவில்லை. மகாவீரன், வெகு காலமாக பாரியையின் சுகத்தை அறியாதவன். பாரியை அவனுக்கு அவசியம். யௌவன புருஷன், உன் ரூபத்திற்கு தகுந்த நாயகன். இவனை புருஷனாக அடைந்தால் மேருமலையில் சூரிய பிரகாசத்தை போல போட்டியில்லாமல் வாழலாம் என்றார். இப்படி தன்னிடத்தில் ஆசை கொண்டு வந்தவளை திடீரென்று மறுத்தால் வருத்தப்படுவாள் என்று இறங்கி பரிகாச வார்த்தைகளை சொல்லி விளக்கினார். ஆனால் ஆசை பிசாசு பிடித்த அந்த ராட்சசி அந்த வேடிக்கையை அறியாமல் உண்மை என்று நம்பி லக்ஷ்மணனிடத்தில் போய், உன் ரூபத்திற்கும் அழகிற்கும் தகுந்த பாரியை நானே. நாம் சுகமாக இந்த தண்டகாரண்யத்தில் எல்லா இடங்களிலும் சஞ்சரிப்போம் என்றாள். லக்ஷ்மணன் பேசும் திறமையில் சாமானியரா? புன்சிரிப்புடன் அந்த சூர்பனகையை பார்த்து, சற்று ஆலோசித்துப்பார். நான் என் அண்ணனுக்கு அடிமை. உன்னத பதவியில் இருக்கும் நீ அடிமைக்கு அடிமையாக இருக்க தகுந்தவளா? நான் அவருக்கு ஊழியம் செய்வது போல் நீயும் சீதைக்கல்லவா ஊழியம் செய்ய வேண்டியிருக்கும். சகல பாக்கியங்களாலும் நிறைந்த ராமனுக்கு நீ பாரியனால் உன் எண்ணங்களெல்லாம் நிறைவேறும். ஆகையால் அவருக்கு இளைய மனைவியாகி சுகமாக வாழ். சீதையோடு இருக்கும்போது சீதை இருக்கும்போது அவர் என்னை எப்படி அங்கீகரிப்பார் என்றால், இந்த உத்தமமான ரூபத்தை பார்த்த பிறகு கேவலம் ஒரு மனுஷ்ய ஸ்திரீயை கண்ணெடுத்து பார்க்க எந்த புத்திமானுக்காவது தோன்றுமா? சீதையோ குரூபி, துஷ்டை, வயிறு ஒட்டினவள். அவளுடைய பெயரை யாருக்காவது தெரியுமா? அவளை துரத்தி விட்டு உன்னை தவிர மற்றொருத்தியை பார்க்க மாட்டார் என்றார். இதை பரிகாசம் என்று அறியாமல் அவள் சீதையுடன் பர்ணசாலையில் உட்கார்ந்திருக்கும் மகாவீரனிடத்தில் போய், இவள் குரூபி, பிரசித்தியற்றவள், துஷ்டை, கிழவி, வயிறொட்டினவள். இந்த பீடையை தொலைத்துவிட்டு ஒழுகாமல் இன்னும் கட்டிக்கொண்டு ஏன் அழுகிறாய்? என்னை திரும்பி பார்க்காததற்கு இதே காரணம். இந்த தடையுள்ள வரையில் இந்த எண்ணம் நிறைவேறாது. உன் எதிரிலேயே இவளை தின்றுவிட்டு சக்களத்தியின் தொந்தரவில்லாமல் உன்னுடன் சுகமாக வசிப்பேன் என்று கொல்லிக்கட்டையை போன்ற கண்களுடன் ரோஹிணியை நோக்கி தூமகேது ஓடி வருவது போல் மிரண்ட மான்குட்டியை போன்ற கண்களையுடைய சீதையை நோக்கி கோபத்துடன் பாய்ந்து ஓடி வந்தாள். இப்படி காலபாசத்தை போல ஓடிவரும் அந்த ராட்சசியை பார்த்து மகாபலவானான ராமன் அவளை ஹும் என்று அதட்டி கோபத்துடன், லக்ஷ்மணா, குரூரமான அல்ப மனுஷர்களுடன் பரிகாசம் செய்வது பிறகு சூர்பனகையின் குரூரமான அல்ப மனுஷர்களுடன் பரிகாசம் செய்வது பிசகு. சூர்பனகையின் கொடிய சுபாவத்தை கண்டு சீதை பயத்தால் உயிரை விடுவாள் என்று தோன்றுகிறது. இந்த விகார ரூபமுள்ள துஷ்ட ராட்சசியை அங்கஹீனம் செய் என்று கட்டளையிட்டார். உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம் உண்டாயிற்று. இதுவரையில் இவள் யாதொரு அபராதமும் செய்யவில்லை என்று ராமன் பரிகாசமாக பேசிக் கொண்டிருந்தார். இப்போது சீதையை கொல்ல வந்ததால் தண்டிக்கும்படி உத்தரவிடுகிறார் என்று நினைத்து கத்தியை உருவி
சூர்பனகியின் மூக்கையும் காதுகளையும் அறுத்தார். அவள் கோரமாக கத்திக்கொண்டு வந்த வழியாகவே காட்டில் ஓடி போய்விட்டாள். இயற்கையாகவே விகார ரூபமுடையவள், பார்க்க பயங்கரமானவள். ரத்தம் பெருகி ஓட மழை காலத்தில் மேகங்கள் கர்ஜிப்பது போல கோரமாக அலறிக்கொண்டு ஓடினாள். ஜனஸ்தானத்திற்கு ஓடிப்போய் ராட்சசர்களால் சூழப்பட்டு உட்கார்ந்திருக்கும் கொடியவனான தன் அண்ணன் கரனிடத்தில் வந்து இடி விழுந்தது போல அவனுக்கு எதிரில் பூமியில் விழுந்தாள். பயத்தாலும் மயக்கத்தாலும் மூர்ச்சை அடைந்து ரத்தம் தாரை தாரையாக பெருக ராமலட்சுமணர்கள் சீதையுடன் வனத்திற்கு வந்திருப்பதையும் தன்னை அங்கஹீனம் செய்ததையும் அவனிடத்தில் சொன்னாள். வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 19. சூர்பனகை கரனை தூண்டுகிறது. இப்படி தன் தமக்கை காதும் மூக்கும் அறுபட்டு ரத்தம் பெருக பூமியில் கிடப்பதை பார்த்து கரண் அடங்காத கோபம் கொண்டு, எழுந்திரு, புத்தியை சுவாதீனப்படுத்திக் கொள். உன்னை இப்படி அலங்கோலம் செய்தவன் யார்? தெளிவாகச் சொல். கொடிய விஷமுள்ள கருநாகம் எவரையும் தொந்தரவு செய்யாமல் எதிரில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதன் சக்தியை அறியாமல் அதை சுண்டுவிரல் நுனியால் குத்தி கிளப்பின புத்திமான் யார்? யமபாசத்தை கழுத்தில் மாட்டிக்கொண்டு அடுத்த நிமிஷத்தில் மரணம் நேருவதை அறியாத மடையன் யார்? காலகுட விஷத்தை அமிர்தம் என்று குடித்தவனைப் போல உன்னை இப்படி ஹிம்சித்த நிர்பாகியன் யார்? உன் பலபராக்கிரமம் சாமான்யமா? நினைத்த இடத்திற்கு போகக்கூடியவள், யமனை போன்றவள், நினைத்த ரூபம் எடுக்கக்கூடியவள், உன்னை இப்படி செய்தவன் யார்? தேவர்கள், கந்தர்வர்கள், மகாத்மாக்களான ரிஷிகளுக்குள் எந்த மகாவீரன் உன்னை இப்படி அங்கஹீனம் செய்தான்? 1000 கண்களுடைய இந்திரன் ஒருவனை தவிர சகல லோகங்களிலும் எனக்கு இஷ்டமில்லாத காரியத்தை செய்ய துணிகிறவன் ஒருவனும் இல்லை. நீருடன் கலந்த பாலை ஹம்சம் குடிப்பது போல் இப்போதே என் கொடிய பானங்களால் அவனுடைய உயிரை வாங்குகிறேன். யுத்தத்தில் என் அம்புகளால் அவனுடைய மர்மஸ்தானங்களை பிளந்து அவன் பிராணனை கொள்ளை கொண்டு அவன் ரத்தத்தை நுரையுடன் பூமி குடிக்கும்படி செய்கிறேன். என்னால் சண்டையில் மடிந்த யாருடைய மாம்சத்தை பட்சிகள் பிடுங்கி திங்கப் போகின்றனவோ, தேவர்கள், கந்தர்வர்கள், பிசாச்சர்கள், யக்ஷர்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னுடன் யுத்தத்திற்கு வந்த நிர்பாகியனை தப்புவிக்க முடியாது. உன்னை என் வனத்தில் இப்படி உபதிரவித்து அவமானம் செய்த துஷ்டன் யார்? புத்தியை சுவாதீனம் செய்து கொண்டு சொல் என்று மகா கோபத்துடன் கரண் கர்ஜித்ததை கண்டு சூர்பனகை கண்ணீர் பெருக பின்வருமாறு சொல்ல ஆரம்பித்தாள். நல்ல யவுன புருஷர்கள், வயசில் சமமானாலும் ரூபத்தில் பேதமுண்டோ என்றால் இல்லை. மகா சுந்தர புருஷர்கள், யவ்வனம் இருந்தாலும் அழகிருக்காது. இவர் அப்படியல்ல. மன்மதன் முதலியவர்களும் இவர்களிடத்தில் பிக்ஷை வாங்க வேண்டும். இவர்களுடைய அழகு என்றும் அழியாது. வயசும் ரூபம் இருந்தும் சரீரம் கடினமோ என்றால், ஐயோ, கற்பாறையை போன்ற உங்களுடைய சரீரத்தை போலா? மலர்ந்த புஷ்பத்தை போல வெகு மிருதுமான சரீரமுடையவர்கள். லக்ஷ்மணன் என் காதையும் மூக்கையும் அறுக்கும்போது அவனுடைய கை என்மேல் பட்டதால் உண்டான சுகத்தை நினைத்து நினைத்து என் மனம் உருகுகிறது. என் தேகத்தை துண்டு துண்டாக அறுத்தாலும் அவனுடைய கை இன்னும் ஒரு தரம் என்மேல் பட்டால் போதுமே. இதனால் அவர்கள் பலகீனர்களோ, ஸ்திரீகளை திருப்தி செய்ய முடியாதவர்களோ, மகாபலவான்கள். பொதுவாக அழகு மிகுந்திருக்கலாம். அவயவங்கள் லட்சணப்படி இருக்குமோ என்றால் அவர்கள் கண்ணழகை மாத்திரம் கொஞ்சம் சொல்லுகிறேன் கேள். ரத்தத்தையும் நெருப்பையும் போன்ற உங்களுடைய கண்கள் அங்கே தமோ குணத்தை காட்டும் தூக்க கலக்கமும் ரஜோகுணத்தை காட்டும் சிவப்பு நிறமும் மற்ற கேவலம் சத்வகுணத்தின் அதிசயத்தை காட்டும் வெண் தாமரை இதழ்களை போன்ற விசாலமான அவர்களுடைய நேத்திரங்கள் எங்கே? அவர்களுடைய அழகு இருக்கட்டும். அவர்கள் அணிந்த மரவுரியும் மாந்தோளும் அல்லவா அவர்களுடைய தேகத்தில் பட்டதால் விளங்குகின்றன. கந்தமூலம் பலங்களை புஜித்துக் கொண்டு இந்திரியங்களை ஜெயித்து தபஸ்வி வேகத்துடன் தர்மத்தை அனுஷ்டிக்கிறார்கள். தசரதராஜனுடைய புத்திரர்களான ராமலட்சுமணர்கள் என்றார்கள். ஆனால் அவர்களுடைய பராக்கிரமத்தை கவனித்தால் கந்தர்வராஜர்களைப் போல இருக்கிறார்கள். ஆனால் ராஜலட்சுமணங்கள் பூர்ணமாக விளங்குகின்றன. ஆகையால் அவர்கள் மனுஷர்களா தேவர்களா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு நடுவில் ஒரு யௌவன ஸ்திரீ சகல ஆவரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு வர்ணிக்க முடியாத அழகுடன் விளங்குகிறாள். அவளுக்காகவே இருவரும் சேர்ந்து என்னை அனாதையாகவும் துஷ்டியாகவும் என்று எண்ணி இந்த கோலம் செய்தார்கள். யுத்தத்தில் அவர்களை கொன்று அவர்களுடைய இரத்தத்தை நுரையுடன் குடிக்க ஆசை கொண்டிருக்கிறேன். முதலில் நீ இதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றாள்.
கரண் அதை கேட்டு கோபாவேசம் கொண்டு யமன்களை போன்ற தன் 14,000 ராட்சசர்களின் தலைவர்களை பார்த்து, 2 மனிதர்கள் மான் தோல் மரவுரிகளை அணிந்து கொண்டு ஆயுதபாணிகளாக ஒரு ஸ்திரீயுடன் நமது கோரமான தண்டகாரண்யத்தில் வந்திருக்கிறார்களாம். அவர்களை கொன்று அவர்களுடைய தேகங்களையும் அந்த பெண்ணையும் இங்கே கொண்டு வாருங்கள். என் உடன் பிறந்தால் அவர்களுடைய ரத்தத்தை குடிக்க ஆசைப்படுகிறாள். சீக்கிரமாக காரியத்தை முடித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். உடனே அந்த 14 சேனாதிபதிகளும் சூர்பநகையுடன் சண்டமாருதத்தை போல அங்கே வந்தார்கள். அவர்களை கண்டு ராமன் எதிர்த்து வந்தார். ஆனால் யானைகள் காட்டுத்தீயை எப்படி நெருங்க முடியாதோ அப்படி மகா தேஜஸ்வியான ரகுவீரனை அந்த ராட்சச வீரர்களால் நெருங்க முடியவில்லை. வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 20. சேனாதிபதிகளின் வதம். சூர்பனகை ராமனுடைய ஆசிரமத்திற்கு வந்து தன்னுடன் இருந்த ராட்சசர்கள் ராமலட்சுமணர்களை காட்ட மகாபலவானான ராமன் லட்சுமணனுடனும் சீதையுடனும் பர்ணசாலையில் உட்கார்ந்திருக்க கண்டார்கள். ரகுவீரன் அந்த ராட்சசர்களையும் சூர்பனகையையும் பார்த்து கோபத்தால் நெருப்பு கொழுந்து போல் ஜொலிக்கும் லட்சுமணனை அழைத்து, கொஞ்ச நேரம் வரையில் சீதையை ஜாகிரதையாக பார்த்துக்கொள். இந்த ராட்சசியின் பின்னே வந்தவர்களை யமலோகத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ராமானுஜன் அப்படியே செய்கிறேன் என ரகுநாதன் தங்கக்கட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட தன் பெரிய வெள்ளில் நான் பூட்டி தர்ம யுத்தம் செய்கிறவராகையால் அந்த ராட்சசர்களை பார்த்து, நாங்கள் தசரத ராஜபுத்திரர்களான ராமலட்சுமணர்கள். இதோ இருக்கும் சீதையுடன் இந்த காட்டில் வசிக்க வந்திருக்கிறோம். கந்தமூல பழங்களை புஜித்துக் கொண்டு தபஸ்விகளாக தர்மத்தை அனுஷ்டிக்கும் எங்களை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? மகா துஷ்டர்களான உங்களை கொல்ல வேண்டுமென்று இங்குள்ள ரிஷிகள் கட்டளையிட்டதால் ஆயுதங்களுடன் இங்கே வந்திருக்கிறேன். இப்போதே சமயம் நேர்ந்தது. சந்தோஷமாக அங்கேயே நில்லுங்கள், ஓடக்கூடாது. ஆனால் பிழைக்க ஆசையிருந்தால் ஓடிப்போங்கள் என்றார். பிராமணர்களை கொல்லும் அந்த பாபிகள் அதை கேட்டு சூலங்களை தூக்கிக் கொண்டு கோபத்துடன், எங்கள் மகாராஜாவான கரனுடைய கோபத்திற்கு பாத்திரமாகி இன்னும் பிழைத்திருக்கலாமா? இதோ ஒரு நிமிஷத்தில் உன்னை கொள்கிறோம். அல்ப மனுஷியனான நீ எங்களை போன்ற மகாவீரர்களை யுத்தத்தில் எதிர்க்க முடியுமா? யுத்தம் செய்வதற்கட்டும், வா. எங்களுடைய கத்திகளுக்கும் கதாயுதங்களுக்கும் இரையாகி உன் வில்லும் தைரியமும் உயிரும் ஒரே காலத்தில் அழியும் என்று ரகுவீரன் மேல் சூலங்களை எறிந்தார்கள். ராமன் அவைகளை ஒவ்வொரு பானத்தால் துண்டித்தார். மலைகளையும் துளைக்கும் கூர்மையுடன் சூரியனை போல் ஜொலிக்கும் 14 நாராச பானங்களை உடனே எடுத்து வில்லில் பூட்டி இந்திரன் வஜ்ராயுதத்தை பிரயோகிப்பது போல் அந்த ராட்சசர்களின் மேல் விட்டார். அவை அந்த பாபிகளின் மார்பை பிளந்து ஊடுருவி ரத்தத்தால் பூசப்பட்டு இடிவிழந்தது போல் பூமியில் விழுந்தன. அந்த துஷ்டர்கள் ஹிருதயம் பிளந்து உயிரிழந்து ரத்தம் பெருக வேறற்ற மரம் போல பூமியில் சாய்ந்தார்கள். சூர்பனகை அதை கண்டு பயந்து கோரமாக கர்ஜித்தாள். பிறகு அங்கிருந்து கரண்டத்தில் ஓடிப்போய் கண்ணீர் பெருக கோவென்று பெருங்குரலிட்டு அழுது வெட்டின பனைமரத்திலிருந்து ரசம் பெருகுவது போல் தன் காயங்களிலிருந்து பெருகும் ரத்தம் கொஞ்சம் உலர அவனுக்கெதிரே விழுந்தாள். இப்படி தன்னுடன் வந்த சகல ராட்சசர்களும் மடிந்ததைக் கண்டு சூர்பனகை கரணத்திற்கு போய் நடந்த வரலாற்றை சொன்னாள். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.